பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் ஸ்ரேசாலி குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா முன்வைத்துள்ளார். ஸ்ரேசாலி ஒரு ராணுவ அதிகாரி போல் அன்றி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அடிமையாகவே செயற்பட்டார் என பொன்சேகா தெரிவித்தார். ஸ்ரேசாலி செய்த ஒவ்வொரு செயலும் கோட்டாபய ராஜபக்சவின் அனுமதியுடனும் ஆசையுடனும் தான் நடந்தது என தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்சவின் அனுமதி இல்லாமல் ஸ்ரேசாலி கழிவறைக்கு கூட சென்றிருக்க மாட்டார் என குறிப்பிட்டார். இந்த முழு விவகாரத்திலும் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி கோட்டாபய ராஜபக்ஷ என்றால் ஸ்ரேசாலே அதன் வாழ் பகுதி போன்றவர்கள் என தெரிவித்தார். இந்த செயற்பாடுகள் குறித்து ஏனைய ராஜபக்ஷவினரும் நன்கு அறிந்திருந்தனர் என குறிப்பிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் முக்கிய குண்டுதாரியாக கருதப்படும் ஷக்ரான் ஹாசிம் உள்ளிட்ட குழுவினருடன் ஸ்ரேசாலே மிக நெருங்கிய தொடர்பை பேணி வந்தார் என குறிப்பிட்டார். யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் ஷக்ரான் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு ஸ்ரேசாலி மூலமாகவே சம்பளம் வழங்கப்பட்டது என தெரிவித்தார். இந்த அனைத்து பணப்பரிமாற்றங்களும் ராஜபக்சர்களின் முழுமையான ஆசீர்வாதத்துடன் இடம்பெற்றுள்ளது என அவர் வலியுறுத்தியுள்ளார்.